அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் கடல் தொழில் சமாசங்களின் தலைவரை சந்தித்திருக்கின்றார். அவர்களை சந்தித்தது தனக்கு புதிய அனுபவம் என்று சொல்கின்றார். நிறைய விடயங்களை அவர்களிடம் கற்றுக்கொண்டதாக கூறுகின்றார். அவர்களுடைய மீன்பிடி சம்பந்தமான விவரங்கள், அந்த மீன்பிடிக்கும் போது அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள், கடற்படையினரின் பிரச்சனை மற்றும் அயல் நாடான தென்னிந்தியா மீனவர்கள் அத்துமுறை வந்து மீன்பிடிக்கிற சம்பந்தமான பிரச்சனை, இங்குள்ள வளங்கள் சுரண்டப்படுதல், இங்குள்ள மீனவர்களுடைய வலைகள் அறுக்கப்படுதல் அல்லது வெட்டி விடப்படுதல், அந்த மீனவர்களுடைய வளங்களை சேதப்படுத்துதல், இங்கே மீன்பிடி வளங்கள் அள்ளி கொண்டு இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்படுதல். எனவே இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை மீனவர்களிடம் கதைத்த போது தான் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டதாக கூறுகின்றார் அர்ச்சுனா ராமநாதன். மேலும் பல விடயங்களை சுட்டி காட்டுகின்றார். எதிர்காலத்தில் மற்றவர்களுடைய தவறுகளை தேடி பிடிப்பதை விட அந்த தவறுகள் இல்லாமல் இருப்பதற்கான மூலோபாயங்களை தேடுவது சம்பந்தமாக பிரஸ்தாவித்திருக்கின்றார். அந்த மூலோபாயங்களை கட்டியெழுப்ப வேண்டுமே தவிர இல்லை என்கின்ற போது அதை கேட்டு நாங்கள் பிரயோசனமில்லை, ஒரு ஆரோக்கியமானதில்லை என்ற கருத்தை முன்வைக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முதல் 3 இடங்களையும் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். முதலாவது துறையாக மருத்துவத்துறையைத்தான் தேர்வு செய்ததாகவும், 2வது துறையாக ரெண்டாவது துறையாக மீன்பிடித்துறையை தெரிவு செய்ததாகவும், 3வது துறையாக விவசாயத்துறையைத்தான் தெரிவு செய்யப் போவதாகவும் அவர் இந்த இடத்துல கருத்தை கூறுகின்றார். உண்மையில் அர்ச்சுனா எடுத்துக்கொண்ட 2மே அடிமட்ட பிரச்சனை உள்ள அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இந்த இடத்துல இருந்தால் கட்டியெழுப்பப்படுகின்றன. விவசாயம், மீன்பிடி இந்த 2 இடத்துல இருந்தால் மக்களுடைய வாழ்க்கை கட்டியெழுப்பப்படுகின்றது. எனவே இவை இரண்டும் மனிதனுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்தவையாக காணப்படுகின்றது. இவைதான் ஒரு மனிதனுடைய நிலைநிறுத்திய மனிதன் நிமிர்ந்து நடக்க வேண்டிய அடிப்படை காரணங்களாக காணப்படுகின்றன. எனவே தான் தேர்வு செய்த அந்த இடங்களை சரியாக அதை கண்டுபிடித்து அவற்றுக்கான திட்டமிடல்களை மேற்கொண்டு எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் நிதியொதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கு சரியான புள்ளி விவரங்களை தான் சேகரிக்கப் போவதாகவும் இந்த இடத்துல கூறுகின்றார். உண்மையில் அர்ச்சுனா ராமநாதன் தற்சமயம் நிறைய மாற்றங்களை தன்னிடத்திலே கொண்டு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான அரசியல் காய் நகர்த்தல்களை அவர் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மக்களுடைய 27,000 மக்கள் அவரை விரும்பி வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வாக்குகளுக்கான செயற்பாடுகளை அவர் செய்கின்றார். உண்மையிலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களைப் போல இன்னும் இதே போல பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்படுவார்களாயின் உண்மையிலே வடக்கு கிழக்குக்கான தமிழர்களுடைய பிரச்சனை மிக விரைவில் தீர்வும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை அழுத்துகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வீர்கள். தொடர்ந்தும் நாங்கள் காணொலியில் இணைந்து கொள்வோம். இன்று மாலை 2 மணிக்கு போல யாழ்ப்பாணத்தின் மீன்பிடி சம்மேளனங்கள தலைவர் மற்றவருடைய பொருளாளர் மற்றவருடைய சம்மேளனத்தின் அங்கத்தவ உறுப்பினர்களோட ஒரு முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று நான் மேற்கொண்டு செய்திருக்கிறேன். அதில் அவர்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக கயத்திருக்கிறார்கள். முக்கியமாக இழுவ மீன்பிடி, அதாவது தென்னிந்தியாவில் இருக்கிற இழுவ மீன்பிடி சம்பந்தமான பிரச்சனைகளை தான் முக்கியமான பிரச்சனையாக சொல்லியிருக்கிறார்கள். அது தவிர அவர்களுடைய ஐஸ் ஃபேக்டரி சம்பந்தமான பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள். அது தவிர அவர்களுடைய ஓய்வூதியம் சம்பந்தமான பிரச்சனைகள் சம்பந்தமாக 3 விடயங்கள் பகிர்ந்தப்பட்டிருக்கு. அந்த இழுவ படகுகள் தொடர்பான பிரச்சனை காலமாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்க பிரச்சனை, அது சம்பந்தமாகவும் ஒரு ஆழமான அறிவொன்றை நான் பெற்றுக்கொண்டேன் நான். ஸோ அவர்களுடைய சந்திப்பதற்குரிய முக்கியமான காரணம் தனித்தனியாக ஒவ்வொரு சம்மேளனங்களையும் என்னால் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை காண்பதற்கு முன்னால் அவர்களுடைய தலைவருடன் ஒரு சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டு அவருடைய சம்மேளனத்தின் நடப்பாண்டிற்கான
கமிட்டியோட ஒரு மீட்டிங்கோட கலைக்கு வந்திருக்கேன். நான் இன்று சென்றிருந்தேன். நான் அதில் அவர்களுடைய பிரச்சனைகள் நான் கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமாக நான் யோசிக்கிறேன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து ஹெல்த் எடுத்து பார்த்தால் மாஸ்டர் பிளான் இல்லை, அது மாதிரி இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்து பார்த்தால் இருக்க போகிறது இல்லை, ஃபிஷரி எடுத்து பார்த்தா இருக்க போகிறது இல்லை, ஒன்றுக்குமே இருப்பதில்லை இல்லது இல்லை என்று தெரிந்த பிறகு உங்களிடம் இருக்கிறதா என்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு என்ன சொல்றது ஒரு சமூக அக்கறை உள்ள ஒருவனுக்குரிய செயற்பாடுகளாக இருக்காது. ஒவ்வொரு டைம் இல்லை என்றதை ப்ரூவ் பண்ணுறது. அப்போ நான் யோசிச்சு நான் சொன்னால் இல்லை என்றதை ப்ரூவ் பண்ணுறதை விட அதை நாங்கள் கட்டி எழுப்பணும். அதாவது வந்து நாங்கள் டிசைன் பண்ணணும், ஒரு மாஸ்டர் பிளான் வந்து கிரியேட் பண்ணணும். உதாரணத்துக்கு தெரியும் 2025 பட்ஜெட் விவாதங்களில் வந்து நாங்கள் இதை இப்படியான விடயங்களை வந்து முன்னிறுத்தி கதைக்க வேணும். அப்போ அது சம்பந்தமாக கதைக்கும் போது அதுக்குரிய ஆதாரங்கள், அதுக்குரிய தரவுகள் வந்து மிக துல்லிய அடிப்படையில் இருக்கணும். ஸோ முதலாவதாக சுகாதாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நான், ரெண்டாவதாக இப்போ மீன்பிடித்துறையை கையில் எடுத்திருக்கேன். அது பிறகு விவசாயத்துறை, அது பிறகு வேலையில்லா மக்களுடைய பிரச்சனை, பிறகு விஷயம் பார்ப்போம். ஸோ இதில் அவர்களுடைய ஒரு மீட்டிங்கை எங்களோட முழு ஏரியாவும் வந்து முக்கியமாக வந்து அவருடைய படகுகள் வந்து அழிக்கப்படுது. அது சம்பந்தமாக நேவி என்ன சப்போர்ட் செய்யணும். நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும், எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்றது எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் வந்து ஒரு மீன்பிடித்துறை அமைச்சர். யாழ்ப்பாணத்தின் மேலதிக ஆசனங்கள் அவருக்கு வழங்கப்பட்டு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கப்பட்டிருக்கு என்பது வந்து ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. அதனால ஒரு பழைய அரசியல்வாதி, அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்குரிய மீன்பிடி அமைச்சர் அல்ல, அவர் முழு இலங்கைக்குமான மீன்பிடி அமைச்சர். அப்போ அவரிடம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கறதை விட, அவர் எல்லாத்தையுமே செய்வார் என்று எதிர்பார்க்கறதை விட, அவரை வந்து குற்றஞ்சாட்டுறதை விட, நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து அவர்கிட்ட வழங்கல அவருக்கு ஒரு உதவியா இருக்கும். அப்படியான ஒரு அடிப்படையில, நல்லெண்ண அடிப்படையில, மற்ற சந்திரசேகர் ஐயா சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை வந்து நான் வச்சிருக்கிறதாலையும், அதோட அடிக்கடி நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதாலையும் நான் யோசிச்சேன்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் இப்போ டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிற விஷயங்களை டிசிசி மீட்டிங்களுடைய மறந்து போகாமல் எடுக்கிற முடிவுகளை வந்து நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால், அது இப்போ விட்ட பிள்ளைகளை திரும்பவும் அடுத்தடுத்த காலங்களையும் நடக்காம இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு ஏதாவது செய்யணும். நாங்கள் அவர்களோட சேர்ந்து எங்களுக்கு முயற்சிக்கணும். அரசாங்க ஊழியர்களை வெறுமனே குற்றம் சாட்டுறதால மட்டும் என்னுடைய பணி நின்று போகாது. அதுக்கான அரசியலுக்கு போகவும் இல்லை, அதுக்காக மக்கள் எனக்கு வாக்கு போடவும் இல்லை. அப்போ அவர்களை இவ்வளோ காலம் உங்களுக்கு மாஸ்டர் பிளான் இல்லை, நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் வந்தாலும் ஸ்பெண்ட் பண்ணல என்று சொல்றதுன்றதை ஏற்றுக்கொள்கிற அடிப்படையில் எனக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு மாநிலத்தின் சுகாதார ப்ரொவின்சியல் செக்டர் ஹெல்த் சர்வீசஸ் சுகாதார டிரெக்டர் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், தங்களோட மாஸ்டர் பிளான் இல்லை, தங்களோட டிஸ்ட்ரிக்ட் பிளான் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னு சொன்ன பிறகு அவர்களிடம் இல்லை என்று குற்றம் சாட்டதை விட அதை காட்டி எழுப்புறக்கூடிய எல்லாமே இருக்கும். அப்போ அதற்குரிய நடவடிக்கையை தான் நான் இனி வார காலங்களில் முக்கியமாக அந்த பட்ஜெட் சம்பந்தமான விவாதங்களுக்கு முன்னர் எங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிரல்படுத்துகிற ஒரு முயற்சியாக தான் நான் மேற்கொண்டிருக்கேன். ஆகவே இரண்டாவதாக நான் எடுத்துக்கொண்டபடியும் மீன்பிடித்துறை, அது மக்கள் ஒரு சமுதாயத்தின் முதுகெலும்பாக இருக்கிற விவசாயத்துறையும் மீன்பிடித்துறையும் அதுதான் எங்களுக்கு சாப்பாடு போடுறது. ஸோ அவர்களுடைய குரல்கள் இதுவரைக்கும் வெளியாள வரையில் மீன்பிடித்துறை அமைச்சர்கள் முதல் 2 செய்தங்களை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. இனிவரும் காலங்களில் அது முக்கியமான முடிவுகள் எடுக்கைகளில் நாங்கள் ஒரு அரசியல்வாதி என்ற வழியில் தான் தோன்றித்தனமா நான் சொன்னதுக்காண்டி அந்த ரோட்டு போட்ட வேண்டி இல்லாமல் அதுக்குரிய சயின்டிஃபிக் ரீசன் ஒன்று இருக்கணும். அதாவது ஏன் இந்த ரோட் போடப்பட்டது, ஏன் இந்த மீன்பிடித்துறமோ கட்டுப்பட்டு கொடுக்கப்படும், ஏன் இது கட்டுப்படையில், ஏன் இந்த மீன்பிடித்துறத்தை விட எக்ஸென்ற மீன்பிடித்துறமாட்டை விட வையன்ற மீன்பிடித்துறமா வந்து ஏன் முன்னுரிமை அளிக்கப்பட்டது, அது சம்பந்தமான இதுகளை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அதில் பார்க்கறதுக்காக தான் அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் தொடர்பாகவும் அது சம்பந்தமான விவரங்களையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கலாம்ன்றதுக்காண்டி நான் இந்த யூடியூப் லைவ் போட்டிருக்கேன். இது சம்பந்தமான ப்ரொஜெக்டுகள் எழுதியதில் அரசாங்க அமைச்சர்களுடையும் மற்றது ஆளுநர்களுடையும் அதை விட அரசாங்க அலுவலர்களுடையும் ஒன்றாயிருந்து என்னுடைய சமுதாயத்தை கட்டி எழுப்பணும் தான் என்னுடைய நோக்கமே ஒழிய அவர்களை குறைபிடிக்கிறதாலேயோ ஒரு அரசாங்க ஊழியர்களை வந்து உங்களுடைய தகுதி இல்லைன்னு சொல்றது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் நீங்கள் என்ன நோக்கி விரல் நீட்டும் போது மிச்ச 4 விரல்களும் உங்களை நோக்கி நீட்டப்படும் என்பதையும் மறக்கக்கூடாது. எந்த ஒரு அரசாங்க ஊழியர்கள் இனத்திறன் அற்றவர்கள் என்று சொல்றதை விட மேபி அவர்கள் செய்ய விட்ட பிள்ளைகளை இனி வரும் காலங்களில் வந்து செய்யாமல் இருக்கும் என்ற ஒரு அடிப்படையான நோக்கத்தான் இந்த
மீட்டிங் நடத்தப்பட்டது. இது சம்பந்தமாக இதே மாதிரி விவசாயத்துறை அது மட்டுமல்ல சுற்றுலாத்துறை சரள நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து பாராளுமன்ற விவாதங்களில் நாங்கள் இந்த விதங்களை விவாதிப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.